இப்படி ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட என்ன மண்சரி மீண்டும் வரும் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த இடத்திலே வந்து தன்னுடைய கணவரை காணவில்லை சொல்லிட்டு 16 நாட்களா வந்து சோறு தண்ணி இல்லாம வந்து தேடிக்கொண்டிருக்காங்க. இப்ப தங்குறது கூட நாங்க வீடு இல்லாம ஸ்கூல் உள்ள தான் தங்கிக்கிட்டு இருக்கோம். உங்களோட வீடு தண்ணி எல்லாம் போயிருச்சு. காதலிச்சு திருமணம் முடிச்சிருக்காங்க. திருமணம் முடிச்சு 8 வருஷம். பாபாவுக்கு அப்பா இல்லாம எனக்கு கணவர் இல்லாமையும் நாங்க தவிச்சுக்கிட்டு இருக்கோம். 2:30 மணிக்கு எனக்கு டவுன்ல வச்சு கால் பண்ணாரு, இப்படிதான் வீட்டுக்கு வரேன்ட்டு. அதுக்கப்புறம் வரவே இல்லை. போலீஸ்ல நாங்க எல்லாமே என்ட்ரி பண்ணிருக்கோம். இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை. ஒவ்வொரு இடமா பாத்துட்டீங்களா? ஒவ்வொரு இடமா வந்து பார்த்து நான் போகாத இடம்ல இதெல்லாம் தேடிக்கிட்டு தான் தேடிக்கிட்டு தான் வரேன். என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு? இந்த காலையில் இன்னும் சாப்பிடல, இனி போயிட்டு தான் என்ன சொல்றேன். இப்போ வந்து மகளிர் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி அப்படி ஆகுது, இன்னும் வந்து சாப்பிடலையாம். சாப்பிடாம தன்னுடைய காணாமல் போன கணவரை இந்த ரோட்டு வழியை ஃபுல்லா தனியா வந்து தேடி திடுறாங்க. அதை பார்க்க வந்து கவலையா இருக்கு. மண்ணுல போஞ்சிருக்காரா இல்ல வேற எங்கேயும் போயிட்டாரா, இந்த ஒரு தகவலுமே இல்லை. இப்படித்தான் தேடி திரிச்சுக்கிட்டு இருக்கோம். மக்கள் எனக்கு என்ன செஞ்சு எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க. கொஞ்சம் தேடுறதுக்காவது எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு வேற எதுவுமே சொல்றதுக்கு இல்ல. நான் குருவிகள்ல மடுல் சீமை பட்டாவத்து. ஓகே, குருவிகளை மடுல் சீமை பட்டாவத்து அப்படின்னு அட்ரஸ் எல்லாம் வந்து இருக்கிறாங்க. அவங்களோட பேர் வந்து காவியா. அவருடைய கணவரை வந்து தேடிக்கொண்டிருக்காங்க. உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை செய்யுங்க. நிறைய பேர் இந்த அருகில் இருந்து இந்த வீடியோ பார்ப்பீங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணி இந்த வீடியோ பார்ப்பீங்க. கண்டிப்பாக இந்த காவியா அப்படின்ற இந்த பெண்ணுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்னு உங்களுடைய தேடுதல் பணிகளை வந்து இன்னும் கொஞ்சம் முன்முறைப்படுத்தி அவரை வந்து கண்டுபிடிச்சு கொடுத்தால் வந்து உண்மையிலே அக்காவை வந்து சந்தோஷப்படுவாங்க.